ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, அதாவது டிஎன்பிசி குரூப் 4 2025 சிலபஸ் ஆனது பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அதுக்கான மாடல் கொஸ்டின் பேப்பர், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி வெறும் இலக்கியம் சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா 15 கேள்வி மட்டும் தான். இலக்கண சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா 85 கேள்வி கேட்குறதா பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த 85 கேள்வியில் நம்ம சிலபஸ் பற்றி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இலக்கணம் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40-45 கேள்வி அந்த மாதிரி தான் வரும். ஆனால் இந்த வாட்டி 85 கேள்வியோட வரப்போது நிறைய புது வினாக்கள் இருக்க போது, நிறைய புதுசாக படிக்க போகிறோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வியாக பார்க்கலாம் சொல்லி தான் பார்த்தீங்கன்னா மாடல் கொஸ்டின் பேப்பர் சொல்லியிருக்கோம். அதாவது பார்த்தீங்கன்னா வருஷம் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசிலேருந்து நிறைய பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர்ஸ் வெளியே வருது. அதாவது நிறைய டிபார்ட்மெண்ட்லேருந்து அதில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே வருஷம் நடக்க பார்த்தீங்கன்னா இன்ஜினியர் எக்ஸாம் சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எக்ஸாம் சொல்லிட்டு. அதுக்கு பார்த்தீங்கன்னா அது இதே சிலபஸாக பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா இலக்கணம் மட்டும் தான் அதில் கேட்பாங்க. அது தமிழ் தகுதி தேர்வு. அதில் இருக்க கொஸ்டின் தான் பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஏன்னா அதுவும் இதுவும் பார்த்தீங்கன்னா சேம் சிலபஸ் தான் இருக்க போது. அதில் இருக்கிற கேள்விலாம் பார்த்தீங்கன்னா இதிலே இருக்க போது சேம் ரிப்பீட்டட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்குது. இதில் டிஎன்பிசி 2022 நடந்தது குரூப் 4. அது ஒரு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இதில் நிறையவே இருக்குது. அதாவது அதனால் அதை இதில் படித்தாலே அதுவும் எழுதலாம். அந்தமாரி தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. நம்ம ஷோ பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். அதாவது பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா ஷோ பண்ணுற வெயிட் பண்ணுங்கள் ஒரு நிமிஷம் இருங்க, நான் ஷோ பண்ணுறேன். இதான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேள்வி. அதாவது பார்த்தீங்கன்னா பிரித்தெழுதுக்கு வந்திருக்கு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் 4 ஸ்டடி மெட்டீரியல் வேணும்னு நினச்சிங்கன்னா அந்த வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஸ்டடி மெட்டீரியல் பை பண்ணிங்க. ஸ்டடி மெட்டீரியல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 55 ரூபா மட்டும்தான். அதாவது தமிழுக்கான ஃபுல் சிலபஸில் இருக்கிற ஸ்டடி மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்குது. அதாவது புக்கில் எங்கெங்கே இருக்கோ, யூனிட் 7 எங்கெங்கே இருக்கோ அதெல்லாம் மார்க் பண்ணி பிடிஎஃப் ரைட் பண்ணி வச்சிருப்போம். அதை மட்டும் பை பண்ணிங்கன்னா போதும். உங்களுக்கு ஃபுல் ஸ்டடி மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக தந்துடும். அதாவது ஃபுல் ஸ்டடி மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஒரு அகாடமியோடது. அதை நம்மளே நோட்ஸ் எடுத்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம். அதை நான் வாங்குறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 850-900 ரூபாய்க்கிட்ட வரும். நான் அதை பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக உங்களுக்கு எப்படி வேணுமோ அதை மட்டும் ரெடி பண்ணி ஒரு 55 ரூபா கொடுக்கலான்னு இருக்கேன். அது வேணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பர் கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள். அதுக்கு மெசேஜ் பண்ணி மெட்டீரியல் பை பண்ணிங்க. சரி, கொஸ்டின் பார்க்க ஆரம்பிச்சு வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணணும். ஏன்னா வீடியோ ரொம்ப பெருசாக போகும்போது மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. புதுசாக பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் புதுசாக அட்டன் பண்ணிருப்பீங்களோ அவங்களுக்கு ஒரு தெளிவு இதில் கிடைக்கும். அது பழசாக நிறைய பேர் அட்டன் பண்ணிருக்கீங்க, சும்மா கடமைன்னு போய் எழுதிட்டு வரீங்க. அவங்களாம் ஆல்ரெடி பார்த்தா உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் எப்படி படிக்கணும்னு சொல்லிட்டு. அதுக்காக தான் வீடியோ எடுக்கிறோம். கிட்டத்தட்ட இந்த வீடியோ பெருசாக போக வாய்ப்பு இருக்குது, மறக்காம பாருங்கள். பிரித்து எழுதுக்க நம்ம எப்பவுமே எழுதுறது தான். ஆனால் பிரித்து எழுதுறதுக்கே நீங்கள் இப்போ அசால்ட்டாக எப்படி நினைக்கிறீங்க? பிரித்து எழுதுகிறேன் அங்கே போய் அப்படியே சும்மா எழுதிடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் அப்படி இல்லவே இல்லை. பிரித்து எழுதுகளுக்கு கிட்டத்தட்ட பெரிய ரூல்ஸ் இருக்குது. ஒரு 15-20 ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸை படித்தா மட்டும்தான் உங்களால் பிரித்து எழுதவே முடியும். இல்லைனா நீங்கள் கண்டிப்பாக எழுதவே முடியாது. அதான் சொல்ல, பிரித்து எழுதுக்கு ரூல்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் போய்ட்டு நான் டீச் பண்ணுவேன். ஆனால் பார்த்தீங்கன்னா டைமே இல்லை சுத்தமாக. எனக்கு நானே படிச்சு தான் இருக்கேன். டைம் இல்லை காரணத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாம் டீச் பண்ண முடியல. பிரித்து எழுதுக்கு டீச் நீங்கள் படிக்க நினச்சிங்கன்னா 12th ஓல்டு புக்கில் இருக்குது, புணர்ச்சின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் இருக்கும், அதை எடுத்து படிங்க. இல்லை நியூ புக்கில் புணர்ச்சின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் இருக்கும், அதை எடுத்து படிங்க. இப்போ பிரித்து எழுதுக்கு பார்த்துங்க. வட்டெழுத்து ஆன்சர் பார்த்தீங்கன்னா வட்டா எழுத்துன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் கண்டெடுக்கப்பட்டுள்ளன, கண்டுகுட்டில் எழுக்கப்பட்டு உள்ளன்னு சொல்லிட்டு மார்க் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணலாம், பட் ஆனால் எக்ஸ்பிளைன் பண்ணால் ரொம்ப டைம் ஆகும். அதனால் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ண விருப்பம் இல்லை எனக்கு. அப்புறம் பெருங்கடல், பெருமை கூட்ட காட்டில் மார்க் பண்ணியிருக்காங்க. இப்போ அப்புறம் பார்த்தீங்கன்னா மீசை என்ற இது காண்க அப்படின்னு கேட்டாங்க. மீசைனா அதுக்கு பார்த்தீங்கன்னா சொல்லும் பொருள் இருக்கும். மீசைனா மேலுன்னு அர்த்தம். அதுக்கு ஆப்போசிட்டில் கீழ்னு இருக்குது. அதான் பார்த்தீங்கன்னா கீழ்னு போட்டிருக்காங்க. பொருந்தா இணையை கண்டறிக அப்படி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது, புக்கில் படிக்க மாட்டாங்க. இப்போ அதுவும் இல்லாமல் இப்போ எப்படி படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா 6 to 12 புக்கு எழுதுறீங்க, அதை ஓப்பன் பண்ணுறீங்க, அதுக்கு பின்னாடி இருக்க புக் பேக் ஃபுல்லாக படிக்கிறீங்க. நீங்கள் போய் எந்த புக்கும் படிக்க வேணாம். இயல் பின்னாடி இருக்க புக் பேக் மட்டும் தான் படிக்க சொல்கிறேன் உங்களை, வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் டேரெக்டாக இயல் பின்னாடி போகிறீங்க, இருக்க புக் பேக்கு ஆன்சர் தேடி போயிட்டு படிச்சு நேராக போயிட்டே இருக்கீங்க. ஓல்டு புக்கு நியூ புக்கு அதெல்லாம் பார்த்துட்டு போயிட்டே இருக்கீங்க. கண்டிப்பாக 85 மீதி 5 நான் எங்கே பண்ணி ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். மெட்டீரியல் இருக்குது, பை பண்ணி வச்சிங்க, அவ்வளோதான். பொருந்தா இணையை கண்டறிக. இது எப்படி தெரியுமாங்க? உயிர் முன் உயிர், மெய் முன் உயிர், உயிர் முன் உயிர், மெய் முன் உயிர் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா? அது மணி அடின்னு இருக்குது பார்த்தீங்களா? மணி கூட்டல் அடி அப்படின்னு மாட்டோம். மணி பார்த்தீங்கன்னா நீ இன்னு கூட்டல் ஈ வரும். அதாவது பார்த்தீங்கன்னா இதுங்க ஆப்ஷன் நான் ட்ராப் பண்ணி காமிக்கிறேன். இந்த மணின்னு இருக்குது பார்த்தீங்களா? இது பார்த்தீங்கன்னா இன்னு கூட்டல் ஈன்னு மாறும். அதனால் பார்த்திங்கன்னா இது உயிர். இந்த ஈ பார்த்திங்கன்னா உயிர். அது போல் பார்த்திங்கன்னா அந்த எடின்னு இருக்குது பார்த்தீங்களா? அது பார்த்திங்கன்னா ஆ கூட்டல் டியாக மாறும். அதனால் பார்த்திங்கன்னா இதுவும் உயிர். அதனால தான் பார்த்திங்கன்னா அது உயிர் மொழி கரெக்டு. ஓகேவா? அப்புறம் அடுத்தது பார்த்திங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் உயிர் முன் மெய்ன்றாங்க. பனி கூட்டல் காற்று, பனி காற்று அப்படின்னாங்க. பனி அந்த இந்த நீ இப்படி எப்படி பிடிக்கலான்னா சின்ன இன்னு கூட்டல் ஈ,
அதாவது பார்த்தீங்கன்னா சின்ன இண்டு கூட்டல் இ அப்படின்னு வரும். இதுவும் உயிரா? மெய் அப்புறம் மெய் வார்த்தை இருக்கா பார்க்குறோம். அப்புறம் மெய் கா இருக்கா? கா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெய் வார்த்தை தான். அது மெய் வார்த்தையில் நான் சொல்கிறேன் பாருங்க, அது ஏன் மெய் வார்த்தைன்னு சொல்லிட்டு. இக்கு கூட்டல் கான்னு வரும். அது இக்கு வருதா உங்களுக்கு முன்னாடி? அதனால தான் பார்த்தீங்கன்னா அது மெய் வார்த்தை. ஒரு ஏன் மெய் வார்த்தை சொன்னேன்னு, அதனால தான் பார்த்தா பனி காற்று. இதுவும் கரெக்டு. அடுத்தது என்ன சொல்லிட்டு தப்பு பார்ப்போம். மூணாவது பார்த்தீங்கன்னா மெய் முன் உயிர் அப்படின்னாங்க. ஆழி இலை. ஓகேவா? ஆள் இலையை வந்து எப்படி பிரிப்பாங்கன்னா ஆள் கூட்டல் இலை அப்படின்னு வரும். இது பிரிச்சிங்கன்னா இந்த இல்லு வந்து என்னது? மெய். இது வந்து மெய் வார்த்தை, இது வந்து உயிர். அதனால் இது வந்து கரெக்டு. இதுவும் கரெக்டு. ஓகேவா? கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும், பட் இருந்தால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. இதை பிரித்து தான் பார்க்கணும். இல்லைன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி கொஸ்டின் நிறைய வந்து வாய்ப்பு இருக்குது. புக்கு பின்னாடி இருக்குது, கண்டிப்பாக வரும். அப்புறம் கோலம் இட்டார். இதை வந்து என்ன வரும்னா கோலம் கூட்டல் இட்டார்னு வரும். கோலம் கூட்டல் இட்டார்னு போட்டாங்கன்னா கோலாட்டம் இருக்குது, கோல் கூட்டல் ஆட்டம் வரும். ஓகேவா? கோல் கூட்டல் ஆட்டம் அப்படின்னு வரும். இதில் கோல் என்னது? இது வந்து பார்த்திங்கன்னா புள்ளி வச்சது மெய் வார்த்தை. இது வந்து உயிர் வார்த்தை. அதனால் உயிர் மின் மெய் முன் உயிர்னு வரும். அங்கே தப்பாக இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா தப்பாக இருக்குது. புரியுதா உங்களுக்கு? இந்தமாதிரி நான் ஒன்றுத்தும் எக்ஸ்பிளைன் பண்ணால் ரொம்ப டைம் ஆகிடும். அதனால தான் எதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அதனால் கேள்வி வந்து இப்படி தான் கேட்க போகிறோம். நீங்கள் அசால்ட்டாக எடுக்கலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முடியாது. இவ்வளோ தூரம் நீங்கள் படித்தா மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நம்மளால் போட முடியும். அதை நான் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் படித்தேன். அதனால தான் பார்த்தீங்கன்னா எனக்கே தெரிஞ்சு. நான் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது எனக்கு ஒன்றுமே புரியல. நான் புக்கு பின்னாடி இருக்க எல்லா இலக்கணமும் பார்த்தா அதனால தான் பார்த்தீங்கன்னா எனக்கு புரியுது. அதே போல் பொருந்தா இணை கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சொல்லும் பொருள் மாரி. இது என்ன சொல்லும் பொருள் மாதிரி சொல்லும் பொருள் தான். இதில் தகலின்னு பார்த்தீங்கன்னா அகல் விளக்கு. அதை பார்த்தீங்கன்னா சொல்லும் பொருள் தெரிஞ்சால் தான் உங்களை அடிக்க முடியும். ஏன்னா பொருந்தா இணை கேட்டாங்க. இடர்னா பார்த்தீங்கன்னா துன்பம். அதை வச்சே பார்த்தீங்கன்னா அடிச்சிடலாம். இடர் இருக்குது, துன்பம். ஆழினா கடல், நிறைய பேர் தெரியும், ஆழி கடல். அதனால் இதுவும் கரெக்டு அடிச்சிடலாம். ஓகேவா? அப்புறம் வெய்ய கதிரென அப்படின்னு இப்போ கதிரென தெரியும், சூரியன் இருக்குது. அப்படி கரெக்டாக போல் விட்டுரும் நம்ம பார்த்தீங்க. ஓகேவா? அப்புறம் சுடர் ஆழிதல் அப்படின்னு இருக்குது. சுடர்னா பார்த்தீங்கன்னா தீ, வெப்பம் தான் பார்த்தீங்கன்னா சுடர். ஓகேவா? நம்ம அதெல்லாம் படிச்சிருக்கேன், எனக்கு படிச்சதுனால தெரியுது. சுடர்னா பார்த்தீங்கன்னா தீ. அதனால பார்த்தீங்கன்னா இதுதான் தப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பார்த்தா சிவபெருமான் போட்டுக்கிறாங்க. அதனால் தப்பு. அதனால தான் பார்த்தீங்கன்னா தப்புன்னு சொல்லிட்டு எடுத்துருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? இந்த வீடியோ ரொம்ப பெருசாக இருக்கும், கொஞ்சம் மன்னிச்சிடுங்க. இந்த வீடியோ மட்டும் ஃபுல்லாக பாருங்கள். அப்புறம் மறுபடியும் பொருந்தா சொல்லை கண்டறிக அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கரெக்டாக அந்த மட்டும் சொல்லிடுறேன். மலர் கைன்னு இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா மலர் போன்ற கை, நடுவில் போன்ற அண்ணன் அதுமாரி உறுப்பு வந்தால் அது வந்து பார்த்திங்கன்னா உவமை தொகை. வினை தொகைனா பார்த்திங்கன்னா வீசு தென்றல் இருக்குது. வீசு தென்றல் பார்த்திங்கன்னா 3 காலத்தையும் காட்டும். வீசுகின்ற தென்றல், வீசும் தென்றல், வீசிய தென்றல் அப்படி சொல்லிட்டு 3 காலத்தையும் காட்டும். ஆனால் வினை தொகை கரெக்டு. மலர் போன்ற கை கரெக்டு. அப்புறம் சாரை பாம்பு, அது பார்த்தா இருப்பெட்டு பண்பு தொகை. சாரை பாம்புனா என்ன தெரியுமா? இருப்பெட்டு பண்பு தொகைனா என்னன்னு தெரியும்னா, நான் சிம்பிளாக சொல்ல பாருங்கள். ஒரு சிறப்பு பெயர் இருக்கும், அதாவது பார்த்திங்கன்னா ஒரு பொது பெயர் இருக்கும். பொது பெயர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேர் இருக்கும், பொது பெயர். அப்புறம் சிறப்பு பெயர் ஒன்று இருக்கும். பாம்பு வந்து பார்த்திங்கன்னா பொது பெயர், அதில் பார்த்திங்கன்னா சிறப்பு பெயர்னது சாரை பாம்பு. அதனால் பார்த்தீங்கன்னா இருப்பொட்டு பண்பு தொகை. அதுதான் பார்த்திங்கன்னா அதுதான் பார்த்திங்கன்னா சாரை பாம்பு சொல்லியிருக்காங்க. அதுவே உண்மை தொகை அப்படின்னா பார்த்திங்கன்னா உண்மை தொகைனா வேறு ஒன்றும் இல்லை. உண்மை தொகைனா உண்மைன்ற வார்த்தை பார்த்திங்கன்னா வெளிப்படையாக வந்திருக்கும். வெளிப்படையாக இல்லை, மறைஞ்சி வந்திருக்கும். மறைஞ்சி வந்தால் பார்த்திங்கன்னா உண்மை தொகை. ஏன்னா எண்ணு உண்மைனா தான் பார்த்திங்கன்னா மறைஞ்சிருக்கும். உண்மை தொகைனா பார்த்திங்கன்னா ஓப்பனாக இருக்கும். ஓப்பனாக இல்லை, இங்கே செங்காந்தல் இருக்குது, செம்மை கொட்டு காந்தல் அப்படின்னு வரும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா தப்பு. இது ஓகேவா? அவங்களுக்கு பொருந்தா சொல்லு. வல்லின மெல்லினம் பார்த்திங்கன்னா அது வல்லின மெல்லின வேறு நிறைய இருக்குது, அது வேறு பார்க்கணும். செங்க வேறு ஓப்பன் ஆகிடுச்சு, க்ளோஸ் ஆகிடுச்சு. வல்லினம்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்க்கணும். ஏன்னா நீங்கள் இப்போ பாருங்கள், இப்போ பொருந்தா சொல்லை கண்டறிகின்னு இருக்காங்க. இச்சியாக இருக்குது, நிறைய பேர் தெரியுமா உங்களுக்கு? பொருந்தா சொல்லை கண்டறிக அப்படின்னு போட்டிருக்காங்க. இது யாருமே தெரிஞ்சால் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆன்சர் சொல்கிறீங்க. பொருந்தா சொல்லி கண்டறிக அப்படின்னு இருக்கீங்க. இந்த இச்சியாக இங்கே போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு யாருன்னா சொன்னீங்கன்னா நீங்கள் நிறைய படிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகேவா? இங்கே அதே போல் பொருந்தாத அப்படின்னு சொல்லு, இங்கே பொருந்தாத சொல்லி இங்கே இச்சி ஏன் போடலன்னு சொல்லிட்டு என்ன சொல்லுங்கள். அதே போல் அங்கே ஏன் போட்டிருக்காங்க, இங்கே ஏன் போடல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சி பாஸ்ன்னு அர்த்தம். அப்புறம் போனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இலக்கண பின்னாடி இருக்கும். இலக்கண பின்னாடியில் கொடுத்துருப்பாங்க. இதை லிஸ்ட் நீங்கள் அனுப்ப பண்ணிக்கணும். ஷார்ட்கட்டில் பார்த்திங்கன்னா நான் சொல்கிறேன். இது வேறு அப்பப்போ ஷார்ட்கட்டில் சொல்கிறேன். வடக்குன்னு இருக்குது, அதுக்கு ஷார்ட்கட்டில் நான் சொல்கிறேன். வடக்குன்னா ஒன்றும் இல்லை,
வாடைன்னு இருக்குது. வடக்கன் சைடில் பார்த்தீங்கன்னா வாடையாக இருக்கும் கொஞ்சம். அது நீங்கள் வடக்கு ட்ரெயினில் போயின்னு தெரியும் உங்களுக்கு வாடைனா என்னன்னு சொல்லிட்டு. அப்படின்னு சொல்லிட்டு மேற்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெட்டை குறி இருக்குது. ரெட்டை கொம்பு அப்படியே வச்சிடலாம். அப்படி தெருக்குன்னா தென்றல் காற்று வரும், அதனால் இப்படி போட்டுருங்க. கிழக்கு வந்து தப்பாக இருக்குது, அதனால் அது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்கட் நான் ஞாபகம் வச்சுருந்தேன். ஷார்ட்கட் நீங்கள் ஞாபகம் வச்சுங்க, அவ்வளோதான். அப்புறம் மரபு பிழை இல்லாத சொற்கள். இது பார்த்திங்கன்னா எல்லாம் புக்கு பின்னாடி இருக்குங்க. ஏன்னா இது போன வாட்டி நீங்கள் கரெக்டாக நான் ஞாபகம் இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த கொஷின் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கேட்டாங்க 2024 பார்த்தீங்கன்னா கேட்ட கேள்வி இது. எனக்கு இது முதல் கேள்வி வந்து நான் கரெக்டாக போய் தப்பாக ஆன்சர் பண்ணேன். நான் இந்த கொஷின் பேர் பார்த்துன்னா கரெக்டாக ஆன்சர் கூரை வேந்தனர் அப்படின்னு வந்து ஆன்சரு. ஆனால் நான் என்ன போட்டேன், கூடை முடைந்தான்னு சொல்லிட்டு போட்டேன். அதனால் பார்த்தீங்கன்னா தப்பாக போயிடுச்சு. இது கூடை வேந்தனர் தான் ஆன்சர், ஓகேவா. அப்புறம் அடுத்தது வலுவட்ட சொற்கள் நீக்கி எழுதுங்க. என்னென்ன தப்புன்னு சொல்கிறாங்க. என்னு பார்த்தீங்கன்னா இது நம்ம போடவே மாட்டோம், அதனால் பார்த்தீங்கன்னா அதுலேயே தப்பாக போயிடுச்சு. அப்புறம் ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்குது. இன்னும் பி இருக்குது, டி இருக்குது. என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின அப்படின்னு இருக்குது. இதில் என்ன இருக்குது, என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின. இந்த மனம்னா பார்த்தீங்கன்னா வாசனை. இந்த மனம் பார்த்தீங்கன்னா உள்ளம். இது வந்து என்ன, வாசனை, ஓகேவா. பூலாம் வரும் பார்த்தீங்கன்னா, பூவில் மனம் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த மனம் பார்த்தீங்கன்னா உள்ளம், மனசு இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த மனம். அதனால் பார்த்தீங்கன்னா தப்பு இதில், ஓகேவா. ஏன்னா இருக்கு ஏன்னா இதெல்லாம். அதே போல் மரபு பிழையத்தோடைகள் கண்டறிக. கோழி கத்த நாய் அலறியது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாய் தப்பு. இதெல்லாம் கோழி வந்து பார்த்தீங்கன்னா கொக்கரிக்கும், நரி பார்த்தீங்கன்னா ஊழையிடும். அதுதான் பார்த்தீங்கன்னா கரெக்டு. இதெல்லாம் புக்கில் இருக்குது, நீங்கள் அதெல்லாம் படித்து ஆகணும் என்னென்ன பண்ண சொல்லிட்டு புக்கில் இருக்குது. அப்புறம் ஆங்கில கலை சொற்கள் இதெல்லாம் புக்கு பின்னாடி ஒன்று இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் அது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே இதில் அப்படியே ஸ்ட்ரைட்டாக கொடுத்துறாங்க. ஒரு 7 4 இருக்கும், 4 ஏழு அப்படி கொடுத்துறாங்க. டெர்மினாலஜினா பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கில சொற்கள் நேர் தமிழ் சொல்லி கண்டறிக அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. இது மட்டும் தான் கரெக்டு இல்லை. மித்து தொன்மை மட்டும் தான் கரெக்டு, மீதான தப்பு. இது டெர்மினாலஜினா பார்த்தீங்கன்னா கலை சொல்லு, அத்லெட்டிக்னா அழகியல், ஆர்டிஃபேக்ட்னா பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று வரும், ஞாபகம் இல்லை. ஆனால் இது தொன்மை மட்டும் தான் கரெக்டு, மீதான தப்பு. அப்புறம் வேர்சொல். இந்த வாட்டி வேர்சொல் பார்த்தீங்கன்னா மேஜர் ரோல் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கே தெரியும் புது சிலபஸில். இதில் எது கரெக்டுன்னு கேட்குறாங்க. கீழ்கண்ட வேர்சொல் இணைய கண்டறிக அப்படின்னு கேட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னா செல்றான்னு ஒரு படிக்கும்போது தெரிஞ்சு இது வந்து செட்டே ஆகலை சொல்லிட்டு. அப்புறம் வந்தான்னா வா மட்டும் தான் வரணும், வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும். அப்படின்னா நான் வேர்சொல் என்ன சொல்லிட்டு ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஒரு சொல்லுங்க. அப்புறம் கொன்றான், வென்றான். இது எது கரெக்டுன்னு பார்த்தீங்கன்னா இது மட்டும் தான் கரெக்டு, ஓகேவா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து வென்றான். இது ஏன் தப்புன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் செல்லுன்னு இருக்குது, இல்லை சென்றான்னு இருந்தால் அது கரெக்டு. வந்தான்னா இது வந்தான்னு இருக்குது, வான்னு வந்தால் மட்டும் கரெக்டு, ஓகே உங்களுக்கு. அதனால பார்த்தீங்கன்னா கரெக்டு. ஏன்னா வா அதாவது அதான் பார்த்தீங்கன்னா வேர் சொல்லணும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து பிரிக்க முடியாத வார்த்தையாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் கடைசி வார்த்தையாக இருக்கணும், ஒரு கட்டளை தொடர் மாதிரி இருக்கணும். செல்லு வந்து கரெக்டு தான், ஆனால் சென்றான்னு இருக்கக்கூடாது. சென்றான் ஒரு தொடரே சரியில்லை. வந்தான்னு இருக்குது, வான்னு இருக்கணும். வா தான் பார்த்தீங்கன்னா வந்தானுக்கு கரெக்டு, ஓகேவா. அதனால பார்த்தீங்கன்னா கொன்றான், அது கரெக்டாக இருக்குது. அடுத்து போயிடும். இது சொல்லி வேறு சொல் பார்த்தா மகிழ்ந்தானான். அதுக்கு ஏன் பார்த்தீங்கன்னா எது இப்போ கரெக்டாக முற்று போய்ட்டுருக்கு, கடைசி அதை பிரிக்க முடியாது. எது மகிழ்ச்சி, அது வந்து பார்த்தீங்கன்னா மகிழ்னு பிரிக்கல நம்மளால். மகிழ்ந்தான், மகி அப்படின்னு ஒரு வார்த்தையே இல்லை இது. அதனால் பார்த்தீங்கன்னா புரிதா, இது மட்டும் கரெக்டு. அதாவது அந்த வார்த்தை வேறு சொல்லுனா அந்த வார்த்தை கடைசி சொல்லா இருக்கணும், அதை பிரிக்கவும் முடியாது, அந்தமாதிரி சொல்லா இருக்கணும். இந்த வீடியோ எனக்கு தெரிஞ்சு பெருசாக போகணும்னு நினைக்கிறேன். நான் 20 நிமிஷத்தில் வீடியோ முடிச்சிடுறேன். எவ்வளோ தொண்ணூறு மட்டும் தள்ளிடுறேன். அதுபோல் ஒருங்கிங்க தான் வினைமுற்று என்ன போட்டுருக்கேன். வினைமுற்று என்ன தெரியுமா உங்களுக்கு, அந்த இது வந்து உறங்கு அப்படின்ட்டு அது வந்து முற்று பெற்றுக்கணும், முடிஞ்சிடணும், அவ்வளோதான். அது புரியுதா உங்களுக்கு. அதான் பார்த்தா வினைமுற்று. உறங்கினான் அப்படின்னு இருக்குது, ஓகேவா. உறங்கினான் அது வந்து முற்று பெற்றுச்சு. உறங்கியவன் அப்படின்னு அது இல்லை. உறங்கிய அதுவும் இல்லை. உறங்குகிறவன் அது உறங்குகிறாள் அதுவும் இல்லை. பார்த்தா உறங்குகிறார் அதுவும் இல்லை. புரியுதா உங்களுக்கு. இதெல்லாம் ப்ரெசென்ட்டில் இருக்குது, இது வந்து முற்று போயிட்டுச்சு, அதனால தான் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்குது. படித்து வந்தான் எவ்வளோ எச்சத்தை வந்து கேட்குறாங்க. படித்து வந்தான் எவ்வளோ எச்சம் அப்படி கேட்குறாங்க. அதான் வினை எச்சம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு லெசன் இருக்குது. நான் ஷார்ட்டாக வினை எச்சனை மட்டும் நான் சொல்லிடுறேன், ஏன்னா நான் டைம் என்ன. வினை எச்சனா வேறு ஒன்றும் இல்லை, ஒரு முற்று பெறாத எச்சம் வந்து அது கூட ஒரு வினை சொல்ல வரணும். அதாவது முற்று படித்து அது படித்துன்னு பார்த்தியா, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எச்ச சொல்லிது, அதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வினை செல் வந்து, அதனால் பார்த்தீங்கன்னா வினை எச்சம் அது ஷார்ட்டாக சொல்லலாம், அவள் தான். அதே போல் பெயரெச்சனா வந்து உண்மையில் ஒரு படித்த மாணவன் வந்தால் அது வந்து பார்த்திங்கன்னா பெயரெச்சம், அவ்வளோதான். அதான் பார்த்திங்கன்னா ஒரு முற்று பெறாத எச்சம் வந்து அது கூட பெயர் சொல் வந்தால் அது வந்து பார்த்திங்கன்னா பெயரெச்சம். இதான் பார்த்திங்கன்னா இது.
அவள் தான் ஷார்ட்டாக சொல்ல முடியும், ஏன்னா டைம் இல்லை. அகர வரிசை உங்களுக்கு தெரியும், நான் எதாவது எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் அகர வரிசை அடிக்கும்போது ஏன் தப்பு பண்ணாமல் பார்க்கணுன்னா, நீங்கள் ஆப்ஷனை மட்டும் பாருங்கள், வேறு எதுவும் பார்க்குறது. தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷனை மட்டும் பார்த்து போய் நேர்ந்துருங்க. அகர வரிசையில் நிறைய வந்திருக்கு பாருங்கள். சொற்கள் ஒழுங்குபடுத்தி சொற்றாக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நார்மலாக படித்தாலும் தெரியும், யாருமே படிக்காமல் அடிக்கலாம். அப்புறம் விடை கற்ற வினா இதெல்லாம் கண்டிப்பாக இருக்குது. தன்வினை தொடரை கண்டறிக, தன்வினை சொல்லிட்டு இதுவும் பார்த்தீங்கன்னா இது இருக்குது சிலபஸில். தன்வினை தொடர் கேட்டிருக்காங்க. தன்வினை தொடர் பார்த்தீங்கன்னா எதுன்னு பார்த்தலாம் வாங்க. அவனை திருதச் செய்தான். அவனை திருதச் செய்தான் பார்த்தீங்கன்னா அது வந்து பிறவினை சொல். ஓகேவா? அது பிறவினை சொல். அது வந்து அப்துல் நேற்று அறிவித்தான். அது வந்து பார்த்தீங்கன்னா செய்தி. அது சொல்கிறாங்க அதுமாரி அவன் வந்து வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு செய்தி. அது ஓகேவா? தன்வினை தனக்காக பண்ணுறது. அவர்கள் நன்றாக படித்தார். அது படிக்கும்போது தான் அவங்களுக்கு அது அவங்களுக்காக பண்ணிக்கிறாங்க. அது அவர்கள் நன்றாக படித்தார். அவர்கள்னால் அவங்க எல்லாம் நல்லா அவங்க படிச்சுக்கிறாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா தன்வினை தொடருது. ஓகேவா? அப்புறம் செய்வினை. அது வந்து பார்த்தீங்கன்னா செய்வினை எதுன்னு வந்து பார்க்கலாம். ஒரே கவிதாவால் படிக்கப்பட்டது. அது உங்களுக்கு தெரியும், படிக்கப்பட்டது. இந்த மாதிரி பட்டது அப்படின்னு பட்டதுன்னு வந்தாலே அது வந்து பார்த்திங்கன்னா செயல்பாட்டு தொடருது. ஓகேவா? அவனே திருத செய்தான். இது வந்து மேலேயே படிச்சோமா, அவனை திருத செய்தான்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செய்தி. இந்த தொடர் மாரி, செய்வினை தொடர் மாரி. அப்புறம் பணம் காணாமல் போனது, அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு செய்தி தொடர் மாரி. செய்வினை அதுதான் பார்த்திங்கன்னா அப்பா சொன்னார். அது வந்து செய்வினை. அது வந்து புக்கு பின்னாடி இருக்கும், தெளிவாக இருக்கும். அதை போயிட்டு ஒரு 10 தான் இருக்கும், 10 மட்டும் மனமாக பண்ணுறேங்க, அவ்வளோதான் சொல்லுவேன் நான். அப்புறம் உவமை வெளிக்க பொருளை பண்ணுறீங்க. அதாவது உவமையாக ஒரு பழமொழி மாரி இருக்கும், அதுக்கு ஆன்சர் கேட்பாங்க. இது வந்து எப்பவுமே வந்து இருக்கும். பாம்பும் கீரியும் போல அப்படின்னா பாம்பும் கீரியும் உங்களுக்கே தெரியும், அது ஒன்றும் நட்பு இல்லை, அது ஃப்ரெண்ட்ஸும் ஒன்றும் இல்லை, அது ஃப்ரெண்ட்ஸும் இல்லை. வேற்றுமைனா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளாக வேற்றுமை இல்லை. பகைமைனா உங்களுக்கே தெரியும், அது 2 எனிமி தான். அது அதனால தான் பார்த்தீங்கன்னா அப்படி சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் பார்த்தோன்னு அடிச்சிடலாம் நம்ம. அப்புறம் கரன்சி நோட். இது வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு புக் பின்னாடி இருக்கும், பணத்தால் புதுசு இருக்கும். கடன் அட்டைனா டெபிட் கார்டு, வங்கினா பேங்க்கு, காசு வேணும்னா செக்கு, பணத்தால்னா கரன்சி நோட்டு. பிறமொழி சொற்கள் எழுதுக. பிறமொழி சொற்கள் இதில் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, காற்றின் சென்னையில் இவ்வருடம் மழை பெய்ய அதிகம், மழை பொழிவு அதிகம். பிறமொழி சொற்களை கலவாத தொடரை கண்டுபிடிக்கும். அதான் பிறமொழி சொற்கள் இல்லாத சொல்லி கேட்குறாங்க. சென்னையில் இவ்வருடம் வருகிறது, இவ்வாண்டுன்னு வரணும். லட்சுமினாலே அது தெரியும், அது வந்து பிறமொழி சொற்கள். மன்னிக்கும் மனம் உள்ள மன்னிக்கும் என்று சொல்லு பார்த்தீங்கன்னா அது வந்து வட சொல்லு. அது வந்து அது மன்னிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உருது சொல்லு. பொறுத்து கொள்ளுங்கள்லாம் தமிழ் சொல்லு. அது வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு புக்கில் படித்தா தெரியும். மன்னிக்கும் இந்த வார்த்தை தமிழ் சொல்லே இல்லை. அப்படின்னா இதுதான் பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர். நீங்கள் படித்தா தான் தெரியும், நிறைய படிக்க தெரியும். திருச்சிராப்பள்ளி வந்து நிறைய பேர் தெரியும், திருச்சின்னு சொல்லிட்டு. உங்கள் ஊர் என்ன சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுறாங்க. அதே போல் திருநெல்வேலி வந்து நல்லைன்னு நிறைய பேருக்கு தெரியும், நல்லைன்னு சொல்லிட்டு. அப்படி தொடர் இணைய புரிது சொல்லி உருவாக்குதல். இதுலேருந்து என்ன சொல்கிறாங்க, தேன்மாலை அதான் இதுலேருந்து இணைச்சி வரா சொல்லி எதுவும் கேட்குறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே நான் ஒரு 1 2 3 4 5 வார்த்தை இருக்குது. இதுலேருந்து இந்த வார்த்தை இல்லாத சொல்லி வந்து இதுதான். ஏன்னா வான் மாலைன்னு சொல்லிட்டு இருக்குது. வான்னா மேகம், மாலை சொல்லி இருக்குது. பூ மாலை தெரியும், தேன் மாலையும் தெரியும். இதுனா வார்த்தையே தெரியல இது. ஓகேவா? வேறு இந்த அடாபர் ரொம்ப மோசம் பண்ணுது. அப்புறம் வழிபாட்டு கூட்டத்தை மாணவர்கள் சீருடைய நின்றன. உயிர்நிலை நிற்க முடியாது, எழுதுகொண்டு நிற்க முடியாது, புத்தகம் நிற்க முடியாது, சீருடைய நின்றன. 30 கொஷின் 100 கொஷின் மேலே இருக்குது. அப்புறம் பார்த்தா பொருத்தமான காலத்தை எழுதுக. மலர் வீட்டிற்கு செல்வாள். அது வந்து நிகழ்காலம் சொல்லிடுறாங்க. செல்வாள்னா அது வந்து பார்த்திங்கன்னா இறந்த காலத்தை சொல்கிறது, அதாவது பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரை சொல்கிறது செல்வாள் அப்படின்னு சொல்லிட்டு. அதான் ஃப்யூச்சர்னால் பார்த்திங்கன்னா எதிர்காலம். கண்ணன் வந்தான், அது வந்து பார்த்திங்கன்னா வந்தான், அவன் வந்து வந்தான், அது வந்து ப்ரெசென்ட்டை சொல்கிறது. அதாவது பார்த்திங்கன்னா ப்ரெசென்ட்னா இருந்த காலம் நினைக்கிறேன், இருந்த காலத்தை சொல்கிறது. கண்ணன் வருவான், அது வந்து பார்த்திங்கன்னா பாஸ்ட் இதுவும் சொல்கிறது, அதுவும் ஃப்யூச்சரை சொல்கிறது, வருவான் அப்படி சொல்லிட்டு. மலர் வீட்டுக்கு சென்றாள். மலர் வீட்டுக்கு சென்றாள் அது பார்த்திங்கன்னா ப்ரெசென்ட்டை சொல்கிறது. இறந்த காலம். சென்றா வந்து போயிட்டா, மலர் வீட்டுக்கு வந்து போயிட்டா. சென்றாள்னு அது நம்ம சொல்லுவோம்ல, போயிட்டா அப்படி சொல்லிட்டு, அவன் நேற்றே போயிட்டான் அப்படி சொல்லுவோம்ல, அது வந்து இறந்த காலம். அதான் பார்த்தா இறந்த காலத்தை போட்டிருக்காங்க. அடுத்த கொஷின் போயிடலாம். திருக்குறள் கருத்தின் அடிப்படையை கொண்டு ஒரு சொற்கள் எதாவது தெரிஞ்சுக்க. உலகுனா தெரியும் உங்களுக்கு, நம்ம படிச்சிருப்போம் நிறைய பேர். கடலில் மழையின்றி அமையாது உலகு, அது இல்லை நீரின்றி அமையாது உலகு தான் தெரியும். நம்ம படிச்சிருப்போம் அதை, நீரின்றி அமையாது உலகுன்னு சொல்லிட்டு. இந்த திருக்குறள்லாம் அதிகமாக இல்லை, நம்ம திருக்குறள் தான் பார்த்திங்கன்னா படித்தா தெரியும்.
செம்மல்லாம் பூவின் வாடி நிலை. இது வந்து 6வது புக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு செம்பருத்தி இலையை பிடிச்சி ஒரு 6 ஸ்டேஜ் சொல்லியிருப்பாங்க. அதாவது செம்மல்ல வந்து பூவின் வாடி நிலை சொல்லிட்டு, பூவின் மலர் நிலை சொல்லிட்டு ஒன்று இருக்கும், பூவின் தோன்று நிலை ஒன்று இருக்கும், பூவின் தொடங்கு நிலை சொல்லிட்டு ஒன்று இருக்கும், மொட்டுன்னு நினைக்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 ஸ்டேஜ் இருக்கும். அதெல்லாம் மனப்பாடம் பண்ணுங்கள், தயவுசெய்து மனப்பாடம் பண்ணுங்கள். அப்புறம் மாலை வந்து இரு பொருள் தருகின்றாங்க. காலை மாலை இல்லை, இரவு பகல் இல்லை, மலை இல்லை. மாலைனா பூ மாலைன்னு இருக்குது, மாலை பொழுது இருக்குது, ஈவினிங் இருக்குது. இது பூ மாலை ஃப்ளவர் இருக்குது. அதே போல் நூலுக்கு இரு கேட்குறாங்க. நூல் இரு பொருள் தருக. நீங்கள் நூல்னா என்ன நினைப்பீங்க? ஒரு நூல் கேட்குற சிலப்பதிக மணிமேகலை. ஆமாம், அது 2 நூல் தான், அப்படி அடிக்கக்கூடாது. பார்த்தீங்கன்னா 10 பாட்டு தொகையை வந்து நூல் தான். அது 2மே ஒரு நூல் மட்டும்தான். இரு பொருள் கேட்குறாங்க. ஆடை தைக்க உதவுவது பார்த்தீங்கன்னா நூல் தான். அதே மாதிரி மூதுரை வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு நூல். அதான் பார்த்தீங்கன்னா 2 பொருள். அதாவது தைக்கிற ஊசி அப்புறம் நூல், அது 2 தான் நூல். தைக்கிற ஊசி வச்சு நூல் தைப்போம் பார்த்தீங்களா, அந்த நூல். அப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மல் நூல் இது. அப்புறம் கோடுனா பார்த்தீங்கன்னா எனக்கு ஏதாச்சும் கொடுங்க அப்படின்னு கேட்போம் பார்த்தியா, தருதல் நம்ம கொடுக்குறது. அப்புறம் கோடுன்னா என்னது, நம்ம லைனாக கோடு போடுவோம் பார்த்தீங்களா, நேராக வரைதல் சொல்லிட்டு அது. இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா குறிநீர் வேறுபாடு. இது வந்து உங்களுக்கு தெரியும், ஃபஸ்ட் யூனிட்டில் இருக்குது இது குறிநீர் வேறுபாடு சொல்லிட்டு. இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து இருக்குது. ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு தரேன், அது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த கொஸ்டின் பேப்பர் வேணும்னு வச்சா நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க. இந்த நீங்கள் போய்ட்டு கூகுளில் போய்ட்டு இதோ பார்த்தீங்கன்னா இதை போட்டிங்கன்னா இந்த வருஷத்தை கொஸ்டின் கிடைக்கும். கூகுளில் போய்ட்டு CEGS 2024 போட்டால் வரும், 2023 போட்டால், 2022 போட்டால் வரும். இந்த டேரக்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் நீங்களே. இப்படி தான் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் வரும். நம்மக்கிட்ட ஸ்டடி மெட்டீரியல் இருக்குது, ஜஸ்ட் வாட்ச் நம்பர் கொடுத்துருங்க, அது மெசேஜ் பண்ணி ஸ்டடி மெட்டீரியல் பை பண்ணிங்க, வேணுச்சுன்னா பை பண்ணிங்க. இப்படி தான் பார்த்தீங்கன்னா கேள்வி வந்து இருக்க போகுது. கிட்டத்தட்ட இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கேள்வி இருக்குது. பட் ஆனால் டைம் இல்லை, ரொம்ப பெருசாக போச்சுன்னா உங்களுக்கு போர் வச்சிடும். அதை நான் விட்டுட்டேன். நான் நெக்ஸ்ட்டு பார்ட் போகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இல்லை கொஸ்டின் பேப்பர் வச்சு பாருங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் டைம் இல்லை, அதனால தான் பார்த்தீங்கன்னா விடுறேன். சரி, தேங்க்யூ.